கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகள், உங்கள் யாவரையும் ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் லாகியம் டிவி வழங்கும் ஆட்டுக்குட்டியானவரின் சத்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட நாங்கள் வரவேற்கிறோம். இருக்கிற இடங்களிலே நம்முடைய கண்களை மூடி நம்முடைய தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற எங்கள் நல்ல தெய்வமே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய பாதத்திலே நாங்கள் வருகிறோம். ஆட்டுக்குட்டியானுடைய சத்தத்தை கேட்கும்படிக்கு அவருடைய சமூகத்திற்கு வந்திருக்கிற எங்களோடு பேசும், எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, இந்த நாளிலே உங்களோடு பேசும்படி எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தை 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சண்ய நாள். அன்பானவர்களே, டிஎல் மூடி என்று சொல்லக்கூடிய உலக பிரசித்தி பெற்ற ஒரு தேவனுடைய மனிதன் ஒரு நற்செய்தி கூட்டத்திலே கர்த்தருடைய வார்த்தையை அவர் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த கூட்டத்தினுடைய கடைசி ஒரு மாடல் அழகி அவருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருந்தாள். டிஎல் மூடி ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து தருகிற இலவச ரட்சிப்பையும் அதை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள அவன் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஆழமான சத்தியத்தை மிக தெளிவாய் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். இதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த அன்பு சகோதரி அவள் காரிலே அமர்ந்து அந்த வார்த்தைக்கு தன்னை ஒப்புக் கொடுத்தாள். ஆனால் அவள் இன்னும் சில மணி நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஹோட்டல்ல அவள் நடனமாட வேண்டியது இருந்தது. அப்படி நடனமாடினால் பல லட்சங்கள் அவளுக்கு அன்றைக்கு வருமானம் கிடைக்கும் என்று அறிந்து அந்த காரிலே அமர்ந்து தன்னுடைய டைரியிலே ஒரு வார்த்தையை, ஒரு வாசகத்தை இப்படி எழுதினாள். Today, not today. Tomorrow, I will accept in Jesus. இன்றல்ல நாளை நான் இயேசுவை ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லி அவள் உடனடியாக அந்த கடைசி அர்ப்பணிப்பிற்கு தன்னை அர்ப்பணிக்காமல் அவள் வேகமாய் தன்னுடைய காரிலே புறப்பட்டாள். சில மணி நேர பிரயாணத்திற்கு பிற்பாடு அவளுடைய கார் கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த ஒரு பெரிய வாகனத்திலே மோதி அந்த சம்பவ இடத்திலேயே மரித்து போனாள். தூக்கி வீசப்பட்டவருடைய டைரியில் எழுதப்பட்டிருந்தது, Today, not today. Tomorrow, I will accept in Jesus. இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்கிறேன் அன்பு சகோதரனே. இன்றைக்கல்ல, நாளை நான் மனம் திரும்பி விடுவேன். அடுத்த மாதம் நான் மனம் திரும்பி விடுவேன். இந்த குறிப்பிட்ட பாவத்தை இந்த பிறந்த நாளுக்கு அப்புறம் நான் செய்ய மாட்டேன். என்னுடைய திருமண நாளுக்கு பிற்பாடு இந்த குறிப்பிட்ட காரியத்தை நான் செய்ய மாட்டேன். அந்த டிசம்பர் 31ஆம் தேதி இரவு, அந்த ஜனவரி 1ஆம் தேதி அதிகாலை நேரத்தில் இதையெல்லாம் இனிமே என் வாழ்க்கையில் செய்ய மாட்டேன் என்று சொல்லி பல தீர்மானங்களை நாம் எடுக்கிறோம். அப்படிப்பட்ட தீர்மானங்களுக்கு உண்மையாய் நாம் நம்மை அர்ப்பணிக்கிறோமா? 1 மணி நேரம் ஜெபிப்பேன், வருடத்திற்கு ஒரு முறையாகிலும் முழு வேதாகமத்தை வாசித்து முடித்து விடுவேன், ஒருவரையாவதும் ரட்சிப்புக்குள் நடத்தி விடுவேன் என்று ஏராளமான தீர்மானங்களுக்கு நம்மை கொடுக்கிறோம். ஆனால் அந்த தீர்மானங்களை நாம் நிறைவேற்றுகிறோமா? Today, not today. Tomorrow, I will accept in Jesus. இன்றல்ல நாளை நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன், நாளை நான் அந்த காரியத்தை செய்து விடுகிறேன் என்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்குமானால், நாளை என்பது நிச்சயமாய் உங்களுக்கு வரப்போகுமோ போகாதோ அது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு, இப்பொழுது, இந்த நிமிடமானது உங்கள் கரத்திற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சோ மனம் திரும்ப வேண்டியவைகளை மனம் திரும்புவோம், விட வேண்டியவைகளை விடுவோம், வெளியே வர வேண்டியவைகளை வெளியே வருவோம், பெற்றுக்கொள்ள வேண்டியவைகளை பெற்றுக்கொள்வோம். அப்பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இன்றே இரட்சண்ய நாள், இன்றே அனுக்கிரக காலம் என்று சொல்லி இந்த வார்த்தைக்கு நாம் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, நாங்களும் பல நேரங்களிலே இன்றல்ல நாங்கள் செய்ய வேண்டிய வேலை நாளை செய்து விடுகிறோம். நாளை எங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வந்து விடுவோம்.
நாளை நாங்கள் இதை செய்து விடுவோம் என்று எண்ணுகிறோம். ஆனால் இன்று செய்ய வேண்டியவைகளுக்கு எங்களை அர்ப்பணிக்க கிருபை தாரும். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒருவேளை அப்படி இருப்பான்னு சொன்னால் அவருடைய வாழ்க்கையில மாற்றத்தை தாரும். அவர்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சி நிச்சயமாய் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நீங்கள் மறக்காமல் இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கு பகிரும்படி, ஷேர் பண்ணும்படி உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள், நல்ல ஆலோசனைகள் இருக்குமானால் நீங்கள் மறக்காமல் கீழே தெரிகிற என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். இதுவரையிலையும் லாகிம் டிவி என்கிறதான இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி, உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்தும்படியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தயவாய் பட்சமாய் உங்களை கேட்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.